ஸ்டேஜ் மேல நின்னு பேசுறதுக்கு அவ்வளவு ஃபேரா இருந்த ஒரு பையன் தான் இன்னைக்கு விஜயா இருக்காரு. விஜய் அட்டெண்டன்ஸ் கூட பொறுமையா தான் சொல்லுவாராமா. சரின்னு சொல்லிட்டு காலேஜ் போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சினிமா மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஸ்டாப் ஆகாம அவங்க அப்பாவும் சினி ஃபீல்ட்ல ஒரு டேரக்டரா இருக்காரு. அவங்க அப்பாட்ட போயிட்டு சொல்றாரு, உங்க அப்பா டேரக்டரா இருந்தாலும் எடுத்தோன்னே சினி ஃபீல்ட்ல போயிட்டு உட்கார வைக்கல. அப்பா எனக்கு சினிமால நடிக்கணும் பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்குப்பான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க வீட்டுல வேணாம்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. அம்மாவும் ரொம்ப கம்பல் பண்றாங்க. இவனை சேர்த்துருவாங்க, நமக்கு இருக்கிற ஒரே புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு டைலாக் வந்திருக்கு. அதை சொல்லி காமிச்சோன்னு தான் இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவங்க அப்பாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு இவன் சினி ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிறான். அது ஃபிளாப் ஆயிருது. இப்படியே 3 4 எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது. இதை பார்த்துட்டு ப்ரொடியூசர் சொல்றாங்க, இது சரிப்பட்டு வருமா, சினி ஃபீல்ட்ல பெரிய ஆள் ஆவானான்னு சொல்லிட்டு பெரிய டவுட்டே வந்துருச்சு. கிரிட்டிசிசம் தான் அதிகமாயிடுச்சு. டப்பா முடிஞ்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெயிலியர் வந்தாலுமே அப்படி தன்னை தானே செதுக்கிட்ட வச்சு கேரியரின் உச்சத்துல இருக்காரு. டெய்லியும் ஹார்ட் ஒர்க் போடுறாரு. டெய்லியும் கன்சிஸ்டன்சியா ஒரு ஒர்க் பண்றாரு. நினைச்ச மாதிரியே பெரிய சக்சஸும் வருது. கில்லி, துப்பாக்கி, மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்தடுத்த தரமான படம் தான் அவர் கொடுத்தாரு. ஷூட்டிங்லாம் முடிச்சிருவாராமா. அவர் இருக்கிற செட்ல லைட்டிங் மேன், டான்சர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நோட் பண்ணி வச்சுப்பாராம். அடுத்த மூவி வரப்ப இவங்களுக்கு சான்ஸ் தருவாங்களாமா. நடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டே இருக்காம மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு சைலண்டா. அடுத்தமும் பொலிட்டிக்கலா இறங்குறாரு. என்ட்ரி ஆனா யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, அதாவது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க.